ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் வெளிவந்திருக்கிற ஸ்குவிட் கேம் சீசன் 3 அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் மொத்தம் 6 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 55 மினிட்ஸ் டு 1 hour இருக்குது. இப்போது இந்த சீசனோட ரிவ்யூவை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். நீங்கள் இந்த சீசன் பார்க்கலன்னா கூட பார்த்துட்டு வந்து கூட நம்ம ரிவ்யூவை பார்க்கலாம். சீசன் 2 நம்ம எல்லாருக்கும் தெரியும், எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அங்கேருந்து தான் அந்த சீசன் 3 ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீசனோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே அந்த கேமில் உள்ள ரிமைன்ஸ் அவங்கள ஃபுல்லாக ஷூட் பண்ணுறாங்க. அப்போ 246 அவரை ஷூட் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதனால் என்னை விட்டுருங்கன்றாரு. இந்த கமாண்டோ நான் சொல்கிறத மட்டும் கேட்டு கண்ணை மூடிக்கோ, அப்போ தான் உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்றாங்க. அவரும் சரின்றாரு. இதுக்கப்புறம் இவரை அந்த ஆப்ரேட்டிங் ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. இதோட நம்ம ஹீரோவான 456ஐயும் உயிரோட விட்டுறானுங்க. என்ன காரணம்னா, இந்த ஸ்குவிட் கேமை நடத்துகிற ஹோஸ்ட்டு இவன் இருந்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கேமை எக்ஸைட்டாக நம்ம கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால 456ஐயும் விட்டுறானுங்க. நம்மளை நம்பி வந்த நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டானுங்க, ஆனால் என்னை மட்டும் ஏன்டா உயிரோட விட்டுருக்கீங்க, என்னையும் கொல்லுங்கடான்னு ஹீரோ கத்துறாரு. அதோட ஹீரோவை பிடிச்சி லாக் பண்ணி போட்டுறானுங்க. இதுக்கப்புறம் ஓட்டிங் பண்ணி கேமை கண்டினியூ பண்ணுறானுங்க. இதில் 2 டீமாக பிரிக்கிறாங்க, ப்ளூ டீம், ரெட் டீம். ப்ளூ டீமுக்கு கீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ரெட் டீமுக்கு நைஃப்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹைட் அண்ட் சீக் கேம் விளாட்றாங்க. பட் இந்த கேமு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது, ஆனால் ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அதுதான் இந்த கேமை பொறுத்தளவு. கிட்டத்தட்ட இந்த கேமே ஒரு 1/2 hour கிட்ட ப்ளே ஆகுது. ஸோ அதுதான் கொஞ்சம் லேகாக இருக்குது இந்த இடத்துல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிலைமைக்கு காரணமானதுக்கு யார் காரணமோ அவனை ஹீரோ இந்த கேமை வச்சு அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. அதுக்குமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிளேயர் 124 333 பார்ட்னர்ஷிப் போட்டு விளாட்றானுங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவரை செகண்ட் எபிசோட இழுத்துறானுங்க. செகண்ட் எபிசோட் ஓரளவு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தேர்ட் எபிசோடை பொறுத்தளவு வந்திருந்த கெஸ்ஸே மாஸ்க் போட்டு வந்து ரிமைன்ஸ் இருக்கிறவனுங்களை போல ஷூட் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்கேருந்து தப்பிச்சு போன பழைய பிளேயர், அவர் இப்போ போலீஸாக இருக்கார். அவர் கேப்டன் பார்க் அப்படிங்கிறவரோட ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர்ஸோட இந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கேப்டன் பார்க் ஸ்குவிட் கேமோட ஹோஸ்டோட லிங்க்ல இருக்கான். இவன் அப்பப்போ அவனுக்கு மெசேஜ் கொடுக்குறான், நான் இவனுக்கு கண்டுபிடிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அப்புறம் ட்ரோன் ஆப்ரேட்டரை கொண்டுறான். இது இவனுக்கு தெரியல. எபிசோட பொறுத்தளவு பிளேயர்ஸ்குள்ள கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி உணர்வுகள் அதெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் போகுது. அப்புறம் கேப்டன் பார்க்கை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு. இதுலேயே ஒரு 50 நிமிஷம் ஓடிடுது. ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. பட் லாஸ்ட்டு 10 நிமிஷம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபோர்த் எபிசோடை பொறுத்தளவு இந்த சீசனோட செகண்ட் கேமில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லாவே இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா, பிளேயர் நம்பர் 096 ஒரு சில விஷயங்கள் பண்ணுறான். ஆனால் ஹீரோ அதை ரொம்ப நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது கொஞ்சம் ஒட்டாமலே இருந்துச்சு. என்னோட கன்சர்னில் இந்த செகண்ட் கேம் உண்மையிலே பெஸ்ட், ரொம்பவே நல்லா இருந்தது. பிளேயர் நம்பர் 222 இறந்ததுனால அவளுக்கு பிறந்த குழந்தைய இந்த கேமில் புது பார்ட்டிசிபெண்ட்டாக உருவாக்கிடுறாங்க. ஆனால் அதை சில பேர் எதிர்க்கிறாங்க. அந்த குழந்தைய பார்ட்டிசிபெண்ட் ஆகக்கூடாது, அந்த குழந்தைக்கும் ஷேர் போகும், நாங்கள் எதுக்கு அந்த குழந்தைக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைய மர்டர் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனால் அங்கே உள்ளவங்கெல்லாம் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அப்போது அந்த பார்ட்டி நடந்துட்டுருக்கே அடுத்த கேமிங்கான ஓட்டிங்கை தொடங்குறாங்க. இந்த ஓட்டிங்லேயுமே மெஜாரிட்டியான பிளேயர்ஸ் கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் சுவாரஸ்யமாகவும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேகாகவும் இருந்துச்சு. பட் லாஸ்ட் கேமை பொறுத்தளவு அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை. ஏன்னா ஹீரோ அந்த குழந்தைய எப்படியாவது சேவ் பண்ணணும்னு பார்க்குறாரு. அந்த குழந்தையோட அப்பா தனக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ டோட்டலாக இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 ஒரு சில இடங்களில் நம்மளை ரொம்ப பிரமிப்பாகவும் எப்படி எடுத்திருக்காங்கல்ல அந்த லெவலுக்கு இருக்குது. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு தோண வைக்கிது. ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு டீசெண்டான வாட்ச். ஆக மொத்தம் ஒன்றும் பெரிய அளவுலாம் ட்விஸ்டெல்லாம் இதில் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.